எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 19:13. துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாய் இருப்பேன். ஆமென். தாவீது மிகவும் ஆழமான ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அவர் சாதாரண பாவங்களை பற்றி மட்டுமல்ல, துணிகரமான பாவங்கள் பற்றி பேசுகிறார். துணிகரமான பாவம் என்பது அறிந்தும் மனப்பூர்வமாகவும் தேவனை பொருட்படுத்தாமல் செய்யப்படும் பாவங்கள். பாவத்தின் ஆபத்து, அது நம்மை ஆட்சி செய்யும். இங்கு தாவீது கூறுகிறார், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும் என்று. பாவம் ஒரு செயல் மட்டுமல்ல, அது ஒரு மனிதனை அடிமையாக்கும். ஆரம்பத்தில் நாம் பாவத்தை செய்கிறோம், பின்னர் அந்த பாவமே நம்மை ஆட்சி செய்ய தொடங்குகிறது. அதனால்தான் தாவீது முன்கூட்டியே தேவனிடம் பாதுகாப்பு கேட்கிறார். தேவனுடைய கிருபை காக்கும் சக்தி, விலக்கி காரும் என்று அவர் ஜெபிக்கிறார். இதில் ஒரு உண்மை உள்ளது. நம்மால் நம்மை முழுமையாக காக்க முடியாது. தேவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியின் உதவியும் இல்லாமல் பாவத்திலிருந்து வெற்றி பெற முடியாது. பரிசுத்த வாழ்வு உத்தமத்திற்கான பாதை. அப்பொழுது நான் உத்தமனாகி, தேவன் காக்கும் பொழுதுதான் ஒரு மனிதன் நேர்மையான வாழ்க்கை வாழ முடியும். பரிசுத்தம் என்பது நம்மால் அடையப்படுவது அல்ல, தேவனுடைய உதவியால் வாழப்படுவது. பெரிய வீழ்ச்சியிலிருந்து பாதுகாப்பு, பெரும் பாதகத்துக்கு நீங்களாய் இருப்பேன். சிறியதாக தோன்றும் பாவங்கள் கூட பெரிய வீழ்ச்சிக்கு வழி வகுக்கும். அதனால் தாவீது சிறியதிலிருந்தே காக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறார். மொத்தத்தில் இந்த வசனம் நமக்கு ஒரு அழகான ஜெப மாதிரியை கொடுக்கிறது. கர்த்தாவே, அறிந்தும் அறியாமலும் செய்யும் பாவங்களிலிருந்து என்னை காத்தருளும். எந்த பாவமும் என்னை ஆட்சி செய்ய விடாதேயும். துணிகரமான பாவங்களிலிருந்து என்னை விலக்கி உம்முடைய கிருபையால் பரிசுத்தமாக வாழ உதவி செய்யும். எந்த பாவமும் என்னை ஆட்சி செய்யாதபடி காத்தருளும் என்று தினமும் வேண்டிக் கொள்வோம். கர்த்தர் தாமே நம் பாவங்களை மன்னித்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.